ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல 2 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் மிகப்பெரிய பயத்திலையும் பீதியிலையும் இருக்கீங்க. காரணம் என்னன்னா, யாரை கேட்டாலும் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து உயரப்போகுது, பயங்கரமாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. போன வருஷம் ஒரு காலேஜில் கிடைச்ச கட் ஆஃபை விட இந்த வருஷம் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி உங்களை எல்லாத்தையுமே பயங்கரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ரியாலிட்டி என்ன? ஏன்னா நான் என்னுடைய சேனலில் 2022, 23, 24 கிட்டத்தட்ட 3 வருஷமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி பேசிட்டு வர்றேன். இந்த வருஷம் போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கூபி. ஹலோ டிடிஜி. அதாவது மாணவர்களே, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வருடம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஜூன் 5ஆம் தேதியோட ரிப்போர்ட்டை சொல்கிறேன். அதாவது இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க 2,95,134 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் அந்த 500 ரூபா 250 ரூபா பே பண்ணீங்கள, அதில் 2,39,871 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 2,14,005 பேர் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கணக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவங்க தான். இவ்வளோ பேரும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி, அக்ரிகல்ச்சரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் படிக்க போனவங்க, இந்த மாதிரி மற்ற படிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டவங்களும் கூட இதில் அப்ளை பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருடம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதினவங்களே அங்கே வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்ட்டு இங்கே இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நான் கடந்த வருடங்கள்லாம் பார்த்துருக்கேன். சரி, ஓகே சார், இந்த வருடம் எப்படி சார் இருக்க போகுது போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சால் போட்டி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சந்திக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு ஆயுதம் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மிகப்பெரிய ஆயுதமே சாய்ஸ் ஃபில்லிங் தான். அது ஒழுங்காக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யாரோடைய உதவியும் தேவைப்பட தேவையில்ல, கேட்கவும் தேவையில்ல, போட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவேண்ணா. ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, இதில் எத்தனை பேருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியும்? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா கடுமையாக முழுமையாக எல்லாத்தையும் ஆன்லைனில் நடத்துகிறனால இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் 2024 ரிப்போர்ட்டை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்ஜினியரிங் சீட்டு இருக்குது. அதாவது இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1,76,342 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்குது இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் எய்டட் காலேஜு, கவர்மெண்ட் காலேஜு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், அதாவது ரீஜனல் கேம்பஸு, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இந்த ப்ரைவேட் காலேஜெலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து 1,76,342 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் இருந்திருக்கு. இதில் 2 டைப்பாக நம்ம பிரிச்சிடலாம் இந்த சீட்டை. 92.5%, இன்னொன்று 7.5 ரிசர்வேஷன். இதில் பிரிக்கும் போது 1,63,054 சீட்டு ஜென்ரலில் வருது 92.5%க்கு. 7.5 ரிசர்வேஷனுக்கு 13,288 சீட்டு வருது. இந்த 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய சீட்டை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இலவசமாக எடுத்து படிக்க முடியும். ஸோ இதுதான் 2024 மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருந்த இடங்கள். இந்த இடங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். காரணம் என்னென்னா, வருடம் நம்ம தமிழ்நாட்டில் அது ப்ரைவேட் காலேஜ், நிறைய காலேஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்முடைய அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், அதாவது ஏஐசிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுடைய இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே ஒரு கல்லூரியிலையும் சீட்டை வருடம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருடம் இந்த 1,76,342 சீட்டில் கண்டிப்பாக இதில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட சீட்டு, 15,000 சீட்டு கிட்ட உயரலாம். அதுதான் என்னுடைய கணிப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் எந்த மாதிரி போட்டிகள் இருந்தது, ஏன்னா போன வருடத்தில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்தது, ஏன்னா ரேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ரேங்க் தான் கரெக்டாக பார்க்கணும், கட் ஆஃபை தூக்கி குப்பையில் போட்டுருங்கன்னு நான் சொன்னேன். அது உண்மை தான். இந்த வருட ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ஜூன் 27ஆம் தேதி வெளியாக போது. அன்னைக்கே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்னைக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும், 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு
ஒரு ரவுண்டையும் பிரிச்சிருவாங்க. உங்களுடைய ரவுண்டு எது அப்படிங்கிறது ஜூன் 27 தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரேங்க்குமே அன்னைக்கு வந்துடும். போன வருஷத்தின் அடிப்படையில் ரேங்க் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,97,601 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. இந்த வருடமும் அதே போல் 2 லட்சம் பேருக்கு தான் ரேங்க் வரப்போகுது. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு போன வருஷம். ஆனால் அதில் காலேஜ் சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 1,31,706 பேர் தான் காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ பாருங்களேன், ரேங்க் வந்தது 1,97,601 பேர். ஆனால் காலேஜில் போன வருஷம் சேர்ந்தவங்க 1,31,706 பேர். கிட்டத்தட்ட பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. யாருமே சேர்ந்து படிக்கலை. நான் போன வருஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இந்த 3 ரவுண்டும் முடிஞ்சுமே 50,000 இடங்கள் வீணாக போணுச்சு. அந்த 50,000 இடங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டீப்பான விஷயங்களுக்குலாம் போக வேணாம். உண்மையான போட்டி என்ன சார், உண்மையான நிலவரம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு கல்லூரி கிடைக்காம போயிடாது. கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு குறைவான கட் ஆஃபாக இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான கட் ஆஃப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. 150 கட் ஆஃப், அதாவது 150 பிலோ கட் ஆஃபு. அப்புறம் வந்து சார் 160 தான் எடுத்திருக்கோம், 170 தான் எடுத்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறேன்னே தெரியல சார், பயத்தில் இருக்கோம், இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, கோயம்புத்தூரா, சென்னையா, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். காலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் யாருக்கிட்டையும் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமாலாம் கேட்க வேணாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளை ஒரு 100 கல்லூரிகளை பேப்பரில் எழுதுங்க பார்ப்போம். பேப்பரில் எழுதுங்க. அடுத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்காம பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை 1வது ரவுண்டோ, 2வது ரவுண்டோ, 3வது ரவுண்டில் கூப்பிடும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அது எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன வேணாலும் நடக்கலாம். வெறும் 110, 120, 130 கட் ஆஃப் எடுத்தவங்க கூட சூப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு நல்ல கல்லூரியை எடுத்துட முடியும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது. அது எத்தனை பேருக்கு? உங்களுடைய கம்யூனிட்டி இடத்தை யாராலும் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு பிசியா, உங்களுக்குன்னு தமிழ்நாட்டில் பிசிக்குன்னு உங்களுக்குன்னு உள்ள இடங்களை எந்த கம்யூனிட்டிக்காரனும் உங்களை வந்து எடுக்க முடியாது. நம்மளை தான் கம்யூனிட்டியில் பிரித்து விட்டாங்களே. என்ன லைனில் நிற்க வச்ச சீட்டு கொடுக்குறாங்க, நீ 200 கட்டாப்பா வா, நீ 199 வா, நீ வந்து 198 வா, அப்படியா கூப்பிட்றாங்க? அப்படியெல்லாம் இல்லை. நம்மளை தான் கம்யூனிட்டியில் பிரிச்சாச்சே. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள இடங்கள், அதாவது ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்டி இது எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. இதை யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலையும் உங்களுக்குன்னு இவ்வளோ இடங்கள்னு கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சி எவ்வளோ இடங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டாக வரும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கெல்லாம் முன்னாடியே. அதனால் தைரியத்தோடு இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா, கட் ஆஃபை வச்சு நம்ம எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த வருடம் இந்த கட் ஆஃபுக்கு, இப்போ இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது. ரேங்கை வச்சு தான் சொல்லலாம். ரேங்க்குங்கிறது போன வருஷம் கிடைச்ச ரேங்க்கு எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நம்ம இந்த வருஷம் ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட் வருதுல்ல, அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா போன வருஷம் பாரு தம்பி, போன வருஷம் வந்து 50,000 ரேங்க் வரைக்கும் இந்த காலேஜில் சிஎஸ்சிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் உன் ரேங்க்கு 40,000, 30,000 இல்லை 45,000 இருந்துச்சுன்னா 50,000 ரேங்க்குள்ளே உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ வந்து உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது. அதனால் இந்த வீண் விளம்பரங்கள், இந்த வீணாக போனவங்க உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால தைரியமாக இருங்க. உங்களை இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் சேர சொல்கிறவங்கள்ட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, நான் காலேஜில் அட்மிஷன் போட்டேங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இது என்ன தமிழ்நாட்டில் 1,80,000 சீட்டு, 2 லட்சம் சீட் இருக்குது, எல்லாம் வரமாட்டாங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு படிப்புகளில் போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே ப்ரைவேட் காலேஜில் வாங்குகிற ஃபீஸை கேட்டால் அவங்களுக்குன்னு சாக்கடியுது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதனால கட் ஆஃப் இந்த வருடம் தயவு செய்து நான் சொல்லிக்கிறேன், இந்த வருடம் போன வருஷத்தை விட குறைவாகவே, ரொம்ப குறைவாக இருந்தாவே கிடைக்கலாம். அதில் பெரிய நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கடுமையான பயங்கரமான போட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
நீங்கள் என்ன கிடைச்சிருக்கோ போன வருஷம் என்ன கிடைச்சிச்சோ அதே போல தான் போன வருடம் மாதிரியே தான் இருக்கும். ஒன்றும் பெரிய லெவல்லலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிரும். போன வருஷம் எந்தெந்த காலேஜில் என்ன கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைச்சிச்சோ அதே கட் ஆஃபுக்கு இந்த வருடமும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் குறையும்னு கூட இப்போ நான் வந்து சொல்லலை. கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிருந்தாவே கிடைக்கும்னு. எல்லாருக்கும் இடம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நான் அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் என்னென்ன காலேஜ் வேணுமோ எழுதி வச்சுக்கோங்க, என்னென்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிப்பு இல்லை, எல்லா கோர்ஸையும் நீங்கள் ஆசைப்படணும். அப்போ தான் கவுன்சிலிங்கில் நீங்கள் நல்ல கல்லூரியை எடுக்க முடியும். சரியா? நான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆயுதம்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த ஆயுதத்தை பற்றி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்கள் சூப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அழகான ஆர்டரை கொடுத்து அழகான சாய்ஸாக வச்சு அழகான கல்லூரியில் போய் படிக்கணும். சரியா? நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கடுமையான போட்டி, இந்த மிக கடுமையான போட்டி, இந்த வருஷம் தாறுமாறாக உயரப்போகிறது இன்ஜினியரிங் கட் ஆஃப், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு விஷயத்த அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் மாறுங்க. அது என்ன, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, எந்தெந்த கல்லூரியை எப்படி வைக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மொத்தம் எத்தனை, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் படிக்க போகிறோம், எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் எழுதணும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டத்தில் பெரிய பெரிய கல்லூரிகள் எது, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு எல்லாத்துக்குமே சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இடங்கள் இருக்குது, எல்லா விவரங்களுமே நமக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடியே கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதே கிடையாது. குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இதே போல் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.